வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நாளா பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு சொல்லி ஃபைனலி வந்துடுச்சு. ஸோ அதுலேயும் வந்துட்டு நம்ம இத்தனை நாளாக வந்துட்டு மெயின் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு படிச்சு கலப்பாய் ஒரு வழியாக இன்னைக்கு தமிழ் படிக்கலாம் அப்படின்னு புக்கை எடுத்தாச்சு. பட் படிச்ச கொஸ்டின் கூட புதுசா தெரியுது இல்லையா? இன்னைக்குதான் தமிழ் படிக்கவே ஆரம்பிக்க போறோம். அப்படி இருக்கும் போது இந்த நெடுவினால ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. மேம் எவ்வளவு லைன் எழுதுனா எனக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இல்ல சிறுவினா குருவினாக்கள் ஒரு 2 லைன் எழுதுனா போதுமா, நான் 1 மார்க் உட்காந்து பாக்குறேன், இலக்கணம் மட்டும் சொல்லிக் கொடுங்க இப்படின்னு இப்பதான் வந்து தமிழை பத்தின பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இனி அந்த பயம் வேண்டவே வேண்டாம். சோ உங்களுக்கு தேவையான மினி மெட்டீரியல் ஓகேவா? சோ நம்ம கவர்மெண்ட் கொடுத்த மினி மெட்டீரியல். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அங்கதான் நமக்கு பிரச்சனை. ஸோ இந்த நெடுவினாக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல எவ்வளவு லைன்ஸ் எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல என்னைக்குமே ஃபுல் மார்க்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் பப்ளிக்ல நம்ம அதுக்கு 100% ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இருக்க போது எப்படி இருக்க போது அந்த ஆன்சர் கீ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டிய முதல் விஷயம் இதுதான். ஸோ இதுல பாஸ்ட் 4 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் அதோட ஆன்சர் கீயோட உங்களுக்கு ஒரு PDF ரிலீஸ் பண்ணிருக்கேன். அது இன்னும் இந்த PDF எல்லாம் நீங்க செக் பண்ணல அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 9005504499. ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான மினி மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்சர் கீயோட இருக்கட்டும் எல்லாமே ஷேர் ஆகிடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அப்போ கொஸ்டின் பேப்பர் பதட்டம் இல்லாமல் படிக்கணும். ஏன்னா பார்க்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் நம்மளோட பப்ளிக் எக்ஸாம். அண்ட் திஸ் கோயிங் டு பி தி ஃபைனல் தமிழ் எக்ஸாம்னு நினைக்கிறேன். அதை சூப்பர் டூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஆன்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியது இந்த 1 மார்க்ஸில். ஸோ இந்த 1 மார்க்ஸில் 14 இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 10 1 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு புக் பேக்ல இருந்து கேட்டுருவாங்க. மேபி 4 இல்ல 2 3 வந்துட்டு நமக்கு புக் இன் செல்ல இருந்து கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம லைவ் கிளாஸ்ல டீச் பண்ண போறோம். ஸோ கவலையே படாதீங்க ஓகேவா? அடுத்த பார்ட். ஸோ நமக்கு இந்த குருவினா, சிறுவினா, நெடுவினால தான் பிரச்சனை. ஸோ இந்த குருவினா, சிறுவினாக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை செக் பண்ணலாம். அதையும் ஒரு தடவை பாருங்க. இல்ல எல்லாத்தையுமே ஒரே இதுல உங்களுக்கு PDF இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னா ஷேர் ஆயிடும். அண்ட் அடுத்தது பாருங்க, இன்னைக்கு லைவ்ல, ஸோ அதாவது 28ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ்ல புணர்ச்சியா இருக்கட்டும், இலக்கண குறிப்பா இருக்கட்டும், பகுப்பத உறுப்பிலக்கணம், ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து எழுதணும், ஏன்னா கண்டிப்பா நம்ம அட்டென்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இது. ஸோ இதுல நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. ஸோ 1 ஃபைனல் டைம் நம்ம எக்ஸாமுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் மறக்காம லைவ் கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பார்ட் இங்க நம்ம பார்க்க வேண்டிய இந்த குருவினா, சிறுவனா எல்லாமே நாளைக்கு 1 ஷாட்டா முடிச்சலாம். பிகாஸ் நாளைக்கு ஒரு ஃபுல் டே காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தியரி எல்லாத்தையுமே சூப்பரா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ 1 மார்ச் அன்னைக்கு ஓகே குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையுமே சூப்பர் டூப்பரா ராபிட் ரிவிஷன் பண்ண போறோம். சரியா? சோ அடுத்தது அதே மாதிரி பிரிவு 3ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அணி இருக்க போது, தமிழாக்கம் இருக்க போது, நயம் பாராட்டல், இது எல்லாமே டீடைல்டா எப்படி எழுதுனா சூப்பரா மார்க் வாங்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம லைவ் கிளாஸ்ல டீச் பண்ண போறோம். அடுத்தது நெடுவினா படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? சோ ஏதாச்சும் 4 கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய்க்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. சோ எல்லாத்துக்குமே இந்த மினி மெட்டீரியல்ல சூப்பரா ஆன்சர்ஸ் இருக்கு. நீங்க அந்த பாயிண்ட்ஸை மட்டுமாச்சு படிச்சு பாருங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த ஃபைனல் மினிட்ல அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் இந்த செய்யுள்ல நீங்க படிக்கும்போது திருக்குறள் அண்ட் கம்பராமாயணம் இருக்கக்கூடிய நெடுவினா நல்லா தெளிவா படிச்சுட்டு போயிருங்க. மேக்ஸிமம் அதுல இருந்து ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். உரைநடை அண்ட் துணை பாடமை பொறுத்தவரைக்கும் இயல் 1, 3, 4, 7 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நெடுவினாவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம், டாப் நெடுவினா அப்படின்னு. ஓகே, ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி நம்மளோட பிளான் என்ன? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. சரியா? ஸோ இந்த நாள் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இலக்கணமும் 1 மார்க் ஃபுல்லா நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ஸோ தட் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த 2 முடிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 90 மார்க்குக்கு ஓகே 75க்கு மேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட 80 மார்க்குக்கே நம்ம தயாராயிடுவோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மார்க்குக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைனல் டேல ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு அதை ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ தமிழ் எக்ஸாமை பயப்படாம அட்டம் பண்ணுங்க, சூப்பரான மார்க்ஸ் வாங்கிடலாம். இது போக தமிழுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் வேணும், ஸோ PDF கொடுத்தாச்சு. ஸோ அதுல நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வேற என்னென்னலாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா கண்டிப்பா அந்த மெசேஜ் பண்ணுங்க. ஸோ தமிழ் கடைசி டைம்ல படிக்கும்போது படிச்சதெல்லாம் மறந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னா ஃபைனல் டேல ஹாஃப் டேக்கு மேல நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க என்ன நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னா நெடுவினாலாம் படிச்சிட்டோம் அப்படின்னா குருவினா, சிறுவினாலாம் கண்டிப்பா எழுதுற மாதிரி தான் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சூப்பரா எழுதுற மாதிரி தான், பேப்பர் ஈஸியா தான் வரும். கான்ஃபிடன்ஸா போய் எழுதுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.